Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தூதுவளை துவையல். இந்த தூதுவளையில பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த தூதுவளை இலை மட்டும் நிறைய மருத்துவ குணம் இல்ல. இலையில இருக்கக்கூடிய இந்த தூதுவளை கீரையிலே பாத்தீங்கன்னா அதனோட இலை, தண்டு, காய், அதனோட பூக்கள் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. இதை எல்லாமே நம்ம ஒரு விதத்துல யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூதுவளை துவையல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ தூதுவளை துவையலுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க. நான் தூதுவளை இலை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தூதுவளை இலையில பாத்தீங்கன்னா இந்த முள்ளு ரொம்ப கூர்மையா இருக்கும். இதை நம்ம பறிக்கக்குள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பறிக்கணும். இது சப்போஸ் உங்களுக்கு வீட்டு பக்கத்துல கிடைக்கல அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல கூட வாங்கிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் சைட்ல வச்சு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க முள்ளுலாம். இதை நம்ம இந்த முள்ளை நீக்கிட்டு தான் நம்ம இப்ப செய்ய போறோம். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த முள்ளோட போட்டு செஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு சில முள்ளு நம்ம மிக்சியில போட்டு அரைக்கக்குள்ள அரைபடாத இருக்கும். அது நம்ம வயிற்றுள்ள போயிடுச்சுன்னா நமக்கு தான் தேவையில்லாத உபாதைகள் வரும். அதனால நம்ம இந்த முள்ளை எடுத்துட்டு செய்யறது தான் நல்லது. இந்த தூதுவளை துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். நான் தூதுவளை இலை வச்சிருக்கேன். இந்த இலை கொஞ்சம் நம்ம அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிட்டு போட போறோம். அடுத்தது உளுத்தம்பருப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் பூண்டு பல் பாத்தீங்கன்னா ஒரு 6 பூண்டு பல் வச்சிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 நம்பர் மிளகு வச்சிருக்கேன். நான் ஒரு சின்னதா ஒரு துண்டு வெல்லம் வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தூதுவளை இலையை நம்ம எப்படி அந்த முள்ளை எடுத்துட்டு நீக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு சிசர் கூட எடுத்துட்டு இப்படி சைட்ல பார்த்தாலே தெரியும் நமக்கு. அந்த முள் இல்லாத இடமா நம்ம அழகா கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்க பாருங்க, நான் முள் இல்லாத இடமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நம்ம எடுத்துட்டு அதை எடுத்துட்டு நான் அந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. நீ இந்த தூதுவளை இலையை சைடாக அப்படி வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இந்த இலையில முள் இருக்கா? அந்த முள் இல்லாத இடமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த வேலையை செய்யணும். நம்ம அவசர அவசரமாக செய்யக்கூடிய வேலை கிடையாது இது. இந்த தூதுவளை கீரையில பாத்தீங்கன்னா புரதம், கொழுப்பு, தாது சத்து, இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே இருக்கு. இந்த கால்சியம் சத்து இருக்கிறதுனால நமக்கு பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. இந்த தூதுவளை கீரை கட் பண்ணக்குள்ள நம்ம ரொம்ப கவனமா இதை செய்யணும். ஏன்னா முன்பக்கமும் உள்ள இருக்கும், பின்பக்கமும் உள்ள இருக்கும். சில டைம் நம்ம கையால கூட பண்ணலாம். நல்லா தெரிஞ்சதுன்னா இந்த முள்ளு குத்திக்கும்ன்றதுனால தான் நான் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டினேன். நான் செய்கிற மாதிரி நீங்கள் கையால் கூட செஞ்சு பார்க்கலாம். இந்த தூதுவளை கீரையில் இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா? இதை இந்த மாதிரி ஒரு விதத்துலையும் நம்ம கட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் முள்ளை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த முள்ளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இலையை கட் பண்ணாத, நமக்கு நிறைய இலை வேஸ்ட் ஆகாத வரும். இந்த காம்பை அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இதோ பாருங்கள், இங்கே சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு முள் இருக்கிறது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சைடில் காமிக்க பாருங்கள், தெரியுதா? இது மாதிரி நம்ம கட் பண்ணால் இலை ரொம்ப வேஸ்ட் ஆகாத இருக்கும். இதோ பாருங்கள், இங்கே பாருங்கள், இதோ எடுத்துருக்கேன் பாருங்கள் முள்ளை. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க முள்ளை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இலை ரொம்ப வேஸ்ட் ஆகாத எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் பாருங்கள். அதில் இருக்க முள்ளை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நிறைய இலை வேஸ்ட் ஆகாத இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த தூதுவளை கீரையை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இரும்பு வானல் வச்சுருக்கேன். ஏன்னா இரும்பு வானலில் செஞ்சால் ரொம்ப நல்லது இந்த தூதுவளை கீரையை. அதனால நான் இரும்பு வானலில் தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு 6 பல் பூண்டு,
இது வந்து ரொம்ப சளிக்கும் இருமலுக்கு மூக்கடைப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த தூதுவளை துவையல். சளி மட்டும் இல்லைங்க, இந்த தூதுவளை சாப்பிட்றதுனால காய்ச்சலை கூட வந்து போக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வயசுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஞாபகம் மறதி வரும். அது வந்து ஏற்படுறது இயல்பு தான். அந்த மாதிரி பிரச்சனை வந்து வயதான காலத்துல வராமல இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த தூதுவளை வந்து ரொம்ப துணை புரியும் நமக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது தூதுவளை கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்கவே நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனா வதக்கனா கொஞ்சமா ஆகிடும். வதங்க சுருங்கிடும். இது நான் சொல்ல மறந்துட்டேன், இன்கிரீடியன்ட் சொல்லக்குள்ளே இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். பாருங்க, நம்ம கீரை போட்டப்ப எவ்வளவு அதிகமா இருந்தது குவான்டிட்டி. இப்ப நம்ம வதக்க நல்லா சுருங்கிடுச்சு. பாருங்க, நமக்கே தெரியும் ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சுன்னா இதை நல்லா வதங்கிடுச்சு அப்படின்ட்டு. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வதக்கலாம். நம்ம ஏன் நான் அப்படி கரெக்டா டைம் சொல்ல முடியலன்னா, நம்ம போடுற அளவு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குவான்டிட்டி போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கீரை சுருண்டு வந்துருச்சு. பாருங்க, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்ச பிறகு நம்ம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வதக்கின அந்த வானலே நான் வச்சிருக்கிறேன். அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்ச இந்த துவையலை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த துவையலை சேர்த்துக்கலாம். அரைச்ச துவையலை துவையல் நம்ம அரைக்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா ரொம்ப நல்லது தான். ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிடலாம், கெட்டு போகாத இருக்கும். கடைசியாக இது கூட நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு நல்லா துவையல் பதத்துக்கு வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடக்குள்ள எந்த அளவுக்கு வந்து இருந்தது பச்சை கலரில். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக வெளியே வந்திருக்கு. பாருங்கள், இப்போ துவையல் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த தூதுவளை துவையல் வந்து சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் அதிகமாக வந்து இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பல் சளி சம்மந்தமாக தான் நாங்கள் கஷாயம், இஞ்சி டீ இது மாதிரி போட்டுட்ருக்கோம். இதுவும் வந்து சளி இருமல் சம்பந்தமானது தான். இது கண்டிப்பா இந்த துவையலை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.